ட்ரைலர் பங்கமாக இருந்துச்சு ப்ரோ. சொல்லுங்க. ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸில் எதிர்பார்க்காத சில சீன்ஸ்லாம் வந்துச்சு. அதாவது இந்த ராவா அந்த பிளட்டை லிக் பண்ணுறது அந்த சீன்ஸு, இந்த சண்டை, சில பாலிடிக்ஸ் டைலாக்லாம் உள்ள வருது. அண்ணன் படத்தில் நாங்கள் பாலிடிக்ஸ் டைலாக் பார்த்துருக்கோம். அதாவது இவ்வளோ டைரக்ட் அட்டாக்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. சில சீன்லலாம் மைண்ட் ப்ளோயிங்காக உட்காந்துருக்கோம். லட்சுமணர் பயங்கரமாக செஞ்சுருக்காரு. இந்த விஷயத்தை 9ஆம் தேதி எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு எது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த படத்தில் இருக்குன்றது மக்களுக்காக அவர் படத்தில் எப்படி பேசுறாருன்னு தெரியும். அவர் சினிமாவில் இருந்தார். சினிமாவில் இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சார். நிறைய கஷ்டங்கள் அதுக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்பயுமே மக்களுக்கு அவர் உதவி தான் செஞ்சார். இதை தாண்டி ஒரு விஷயம் அவர் செய்யணும் அப்படின்னா அவருக்கு ஒரு பவர் வேணும். அந்த பவர் அதான் ஒரு அரசியலை பார்க்குறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மனுஷன் இங்கே வரல. எல்லாருக்கும் சொல்லுவேன், பணம் சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வரல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் கிட்ட இதுவே போதும். 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. இவர் இன்னும் 10 வருஷம் இங்கே சினிமாவில் இருந்தாலும் இவர் தான் பீக் ஹீரோ. அடுத்து எத்தனை வருஷம் எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் தான். அதை தாண்டி வராரு. எங்கள் அண்ணன் பணம் சம்பாதிக்க வரல, மக்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் வந்து அவரை நம்புங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்.